இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கோயில் வந்து இருந்துச்சு. அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா வருஷம் திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், மற்றபடி அன்னதானமா இருக்கட்டும், ஏகப்பட்ட ரொம்ப சிறப்பா வந்து அந்த ஊர்ல வந்து அந்த திருவிழா வந்து நடக்கும். இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து மழையே இல்லாம இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்குது. அதாவது விவசாயம் பண்ண முடியல, குளம் ஆறு இதெல்லாம் வந்து வத்தி போச்சு. அதனால ஊர்ல உள்ள மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாட்டு கூட ரொம்ப அந்த மாதிரி ஊர்ல வந்து பஞ்சம் வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா வருட மாசம் வந்து வந்துச்சு. உடனே ஊர் பஞ்சாயத்து வந்து கூடுது, மக்களும் வந்து கூடுதாங்க. உடனே இந்த வருஷம் வந்து ரொம்ப வறட்சியா இருக்கு, எப்படி வந்து திருவிழா நடத்துது அப்படின்னு வந்து ஊருக்குள்ள வந்து டிஸ்கஷன் வந்து நடக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஐயா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மழையும் பெய்யல, விவசாயம் பண்ண முடியல, அதனால அரிசியும் இல்லை, அதனால அன்னதானம் போட முடியாது, அதனால எங்களுக்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லை அப்படிங்கும் போது நாங்க எப்படி திருவிழா வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்க முடியும், அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஊர்ல உள்ள மக்களும் வந்து கை வச்சுட்டாங்க. சரி, அப்போது பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்களும் இந்த வருஷம் திருவிழா வேண்டாம். உடனே அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்க அந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் அந்த வறட்சி காரணமா மழை இல்லாம வந்து அந்த திருவிழா வந்து நின்றுட்டு ஊரே ரொம்ப செழிப்பா இருக்க வேண்டிய ஊர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருண்ட அடிச்சு வந்து காணப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே மழை தான். மழை அப்படிங்கிறது ஒண்ணு பேஞ்சா மட்டும் தான் அந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம சாமியை தினம் வந்து கும்பிடுறோம். ஒரு திருவிழா வருதுன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மழை பேஞ்சா மட்டும்தான் வருஷம் சிறப்பா வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு வந்து புரிஞ்சுது. கைஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து திருக்குறள் வந்து சொல்றாரு, சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோருக்கு ஈடு. கைஸ், இதோட பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மழை அப்படிங்கறது ஒண்ணு பெஞ்சா மட்டும்தான் நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமா இருக்கட்டும், அன்னதானமா இருக்கட்டும், ஒரு திருவிழாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம நடத்த முடியும். அதனால மழை இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் திருக்குறள் வந்து சொல்றாரு. இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.